ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சண்டே விளாக் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நான் சிக்கன் கிரேவியும் சிக்கன் பிரியாணியும் இப்போ தான் பண்ண போகிறேன். அதுக்கு முதல் சிக்கன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கலாம். மஞ்சள் போட்டு க்ளீன் பண்ணோம்னா நல்லா சுத்தமாகிடும். அந்த கவுச்சோட ஸ்மெல்லெல்லாம் எல்லாமே இருக்கும். அதனால மஞ்சள் போட்டு க்ளீன் பண்ணுறது. சிக்கன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு பண்ணலாம். முதல்ல உப்பு மஞ்சள் தூள் போட்டு லைட்டாக வறுத்து வச்சுக்கலாம். ஏன்னா அப்போ தான் உப்பு காரம் நல்லா பிடிக்கும். மஞ்சள் போடலாம், அதனால உப்பு காரம் நல்லா பிடிச்சிடும். நான் பிரியாணிக்கும் சரி கிரேவிக்கும் சரி ஃபர்ஸ்ட் வந்து லைட்டாக அப்படி ஃப்ரை பண்ணிக்குவேன். அப்படி பண்ணும்போது தான் உப்பு காரம் நல்லா பிடிச்சிடும். இல்லைன்னா பிரியாணியில் இந்த பீஸில் வந்து உப்பு காரம் பிடிக்காத மாதிரியே இருக்கும். ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். பாஸ்மதி ரைஸ் வந்து 1 டம்ளர்னா நார்மல் ரைஸ் வந்துட்டு நான் 2 டம்ளர் போட்டிருக்கேன். அப்படியே ரெடி ஆயிடுச்சு. இது ஊறட்டும் அப்படியே. அதுக்குள்ள நம்ம எல்லாமே ரெடி பண்ணிடலாம். ஒரு பட்டை போட்டிருக்கேன், ஒரு லவங்கம், ஒரு அன்னாச்சி பூ, அதுக்கப்புறம் 4 லவங்கம் தான் போட்டிருக்கேன் இதில். அதுக்கப்புறம் வெங்காயம் கட் பண்ணியிருக்கிறது ஆட் பண்ணிக்கலாம். 2 பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன், பச்சை மிளகாய் 3, கொத்தமல்லி இலை இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கட்டும். அதுக்குள்ளே தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுடலாம் இதில், ஏன்னா அப்போ தான் சீக்கிரமாக வணங்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். தக்காளி போட்டிருக்கோம், கொஞ்ச நேரம் வதங்கட்டும். மஞ்சள் தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். பிரியாணி மசாலா தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். கரம் மசாலா, தேவையான அளவு தண்ணியை ஊற்றி விசில் விட்டுடலாம். பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த தனியா வந்து 2 ஸ்பூன் போட்டிருக்கேன், லவங்கம் 4 போட்டிருக்கேன், பெரிய சீரகம் 1/2 ஸ்பூன், மிளகு 1/2 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன், பட்டை 1/2 துண்டு. இந்த அளவுக்கு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணி இது மிக்சியில் ஜாரில் நல்லா அரைச்சி போட்டோம்னா நமக்கு கிரேவி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா ஸ்மெல் வருது. நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். வெங்காயம், அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் 2 போட்டிருக்கேன், கொத்தமல்லி இலை போட்டு நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதுக்குள்ளே தக்காளி கட் பண்ணி போட்டுடலாம். தேவையான அளவுக்கு மஞ்சள் போட்டிருக்கேன், மிளகாத்தூள் அதே மாதிரி போட்டுக்கலாம். சிக்கன் மசாலா போட்டுடலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இதில் நான் உப்பு ஆட் பண்ணிடலாம். உப்பு கம்மியாக போட்டுக்கலாம், ஆல்ரெடி சிக்கனில் நான் உப்பு போட்டிருக்கேன் இல்லைங்களா, அதனால். சூப்பராக பிரியாணி ரெடி பண்ணிட்டோம். வாங்க சாப்பிட்லாம். இன்றைக்கி சண்டே விளாக் முடிஞ்சுது. டாடா, பாய்.